அடிக்கடி எல்லாரும் ஃபங்க்ஷன் வச்சு என்னையும் எல்லாரும் கூப்பிடணும். ஏன்னா அப்போ மட்டும் தான் நான் பெண்ணாகவே உணர்கிறேன். ஆனால் அந்த ட்ரெஸ் கலர் எனக்குன்னே தயாரித்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷன். ஸோ நாங்கள் எல்லோரும் கோயம்புத்தூர் வீட்டு கல்யாணத்துக்கு போக போகிறோம். என்ன ஒரு பிரம்மாண்டம், எங்கே பார்த்தாலும் பூவு லைட்டுன்னு குடிசையாகவே களை கட்டிட்டு இருந்துச்சு. ஆனால் கோயம்புத்தூர் எப்போ இவ்வளோ டிராஃபிக் ஆச்சுன்னே தெரியல. வந்து சேர்றதுக்குள்ளே அடுத்த நாள் கல்யாணமே ஆயிருந்திருக்கும். இங்கடா நம்ம புது பொண்ணுன்னு பார்த்தா நம்ம மேடியா இது டாம்பாய் மாதிரி சிறு பிள்ளையாக துள்ளி குச்சிட்டு இருந்தவள இப்படி அடக்க ஒடுக்கமாக உட்கார வச்சதை பார்க்கணுமே. மூஞ்செல்லாம் சிரிப்போட அவ்வளோ அழகாக இருந்தா. கூட படித்த பிள்ளைகளை பல வருஷம் கழிச்சு பார்த்து என்னடி எப்படி இருக்கு எங்கடி இருக்கேன்னு விசாரிக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது போக எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த தெய்வங்களான எங்கள் மேம்னா பார்த்து பேசுறது கூடுதல் போனஸாக இருந்துச்சு. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணா பக்கத்தில் போய் நல்லா விசாரிச்சுட்டு சரி சாப்பிட போகலான்னா சாப்பாடுக்கு பேனர் வச்சு நான் இங்கே தான் பார்த்தேன். எத்தனை ஐட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்க எங்கேருந்து விடனே தெரியாமல் ஒரு செஷனாக போய் சாப்பிட 5 நிமிஷம் வாக்கிங் எக்ஸசைஸ்னு சுத்தின வண்ணமாக தான் இருந்துச்சு. நல்ல வேலை தலைவாழை இதுக்கு போகலாம். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பின்னாடி குறுக்குறுன்னு யாராடி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நல்லதொரு சாப்பாடு சுற்றி நல்லதொரு மக்கள்னு அன்றைய நாள் சந்தோஷமாக போச்சு.